NEET Physics Tamil Laws of Motion Problems are solved. 26th June 2020. Presented by NEET Physics Tamil. The questions in this presentation are taken from NCERT 11th Physics books for discussion. Question number 5.35. ஒரு லாங் ட்ராலி மேல 15 kg மாஸ் இருக்கிற ஒரு பிளாக்கை வச்சிருக்காங்க. இந்த ட்ராலிக்கும் இந்த மாஸ் தட் இஸ் இந்த பிளாக்குக்கும் இடையில கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.18. இந்த ட்ராலி வந்து இனிஷியலி அட் ரெஸ்ட் தட் இஸ் 0 வெலாசிட்டி, அது 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற அளவுக்கு அக்சலரேஷன் அச்சீவ் பண்ணி 20 செகண்ட்ஸ் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. வாட் எவர் ஸ்பீடு வந்து 20 செகண்ட்ஸில் அது ரீச் ஆச்சோ அந்த ஸ்பீடில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. அந்த 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. டிஸ்கஸ் தி மோஷன் ஆஃப் தி பிளாக் as viewed by subdivision A stationary observer on the ground, B an observer moving with the trolley. ஸோ இந்த மாதிரி அது மூவ் ஆகிற போது அவுட் சைடு கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனரி அப்சர்வருக்கு இந்த பிளாக் எப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். வித் ரெஸ்பெக்ட் டு ட்ராலி தட் இஸ் அப்சர்வர் ஆன் த ட்ராலி இந்த பிளாக் எப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். சப்டிவிஷன் ஏ ஃபார் an outside observer on ground, force on the mass when trolley moves with acceleration equal to 0.5 meter per second square, that is mass into acceleration 15 into 0.5 equal to 7.5 Newton. Due to relative motion, the friction between trolley and block, that is mu into mg equal to 0.18 into 15 into 10 equal to 27 Newton. So in the static frictional force வந்து more than the applied force on the block, therefore it will be stationary. So outside இருக்கிற ஆளுக்கு இதை பார்க்குற போது இந்த 15 kg பிளாக் வந்து ஸ்டேஷனரியா அந்த ட்ராலி மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஃபோர்ஸ் டியூ டு ட்ராலிஸ் அக்சலரேஷன் ஆன் த பிளாக் வந்து லெஸ் தேன் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக் அண்ட் தி ட்ராலி. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து அதை வந்து ஸ்டேஷனரியா பிடிச்சு வச்சுக்கும். when the trolley moves with uniform velocity there is no force of friction acting on the block. 20 செகண்டுக்கு அப்புறம் ட்ராலி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அந்த மாதிரி மூவ் ஆகிற போது நெட் அக்சலரேஷன் ஆன் ட்ராலி இஸ் நாட் தேர். அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஆன் தி பிளாக். ஸோ இது மேலே வந்து எந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிற மாதிரி தெரியாது. தட் இஸ் ஃபார் தி அவுட் சைடு அப்சர்வர். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு an observer in the trolley itself, that is accelerated non-inertial observer on the trolley. ஸோ ட்ராலி மேலேயே இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த பிளாக் எப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். Frictional force is opposed by the pseudo force of the same magnitude keeping the box at rest relative to the observer. So ட்ராலியில் இருக்கிற ஒரு அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் frictional force acting on the block, that is frictional force between the block and the trolley is opposed by the pseudo force of the same magnitude. pseudo forceங்கிறது ஜஸ்ட் ஒரு போலியான ஃபோர்ஸ். ஸோ இந்த ட்ராலியில் இருக்கிற ஆளுக்கு frictional force whatever acting on the block will be opposed by a pseudo force of the same magnitude. அது வந்து அந்த பாக்ஸை அந்த பிளாக்கை வந்து ரெஸ்ட்ல வச்சிருக்கிற மாதிரி இந்த அப்சர்வர் அண்ட் ட்ராலிக்கு தெரியும். திஸ் இஸ் சிம்பிளி லைக் ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணுற போது நம்ம கூட வர்ற பேசஞ்சர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நாம ஒரு நான் இனர்சியல் அப்சர்வர் தட் இஸ் அக்சலரேட்டட் அப்சர்வர், நம்ம கூட வர்ற ஒரு இன்னொரு பேசஞ்சர் அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த ஃப்ரேம்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பிளாக் மேல ஆக்ட் பண்ணாலும் ஒரு சூடோ ஃபோர்ஸ் வந்து அதை அப்போஸ் பண்ற மாதிரி தெரியும். அப்போஸ் பண்ணி அந்த மாஸை வந்து ரெஸ்ட்ல வச்சிருக்கிற மாதிரி தெரியும். when the trolley moves with uniform velocity there is no pseudo force for the moving inertial observer and no friction. இப்போ இந்த ட்ராலி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில மூவ் பண்ற போது சூடோ ஃபோர்ஸ் எதுவும் அந்த மாஸ் மேலே ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியாது. ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். சூடோ ஃபோர்ஸ் நாட் ஆக்டிங், அதனால் நோ ஃப்ரிக்ஷன். தேர்ஃபோர் த நான் இனர்சியல் அப்சர்வருக்கு எகைன் த பிளாக் வில் பி அட் ரெஸ்ட்னு தான் தெரியும். கொஸ்டின் நம்பர் 5.36. த ரியர் சைடு ஆஃப் யர் ட்ரக் இஸ் ஓப்பன். ஸோ ட்ரக்கோட பேக் சைடு வந்து ஓப்பனாக இருக்குது. அது மேலே a box of 40 kg mass is placed
at a distance 5 meter away from the open end. So open endல இருந்து 5 meter distanceல 40 kg mass இருக்கிற ஒரு பாக்ஸை வச்சிருக்காங்க. Coefficient of friction between the box and the surface below it is 0.15. So இந்த பாக்ஸுக்கும் surface just below it, that is truck ஓட ஃப்ளோருக்கும் இடையில coefficient of friction is 0.15. இந்த truck is moving on a straight road. Straight roadல இந்த truck போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரக் வந்து ரெஸ்ட்ல இருந்து அக்சலரேட்ஸ் டு 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த அளவுக்கு அக்சலரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல போகுது. இந்த மாதிரி ஃபார்வர்டு மூவ் ஆகுது. அந்த மாதிரி மூவ் ஆகிற போது இந்த பாக்ஸ் வந்து பேக்வேர்டு மூவ் ஆகி கீழே விழுந்துருது. ஸோ இந்த ட்ரக் ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிற போது இந்த பாக்ஸ் கீழே விழுந்திருக்கும். தட் இஸ் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து பாக்ஸ் கீழே விழுந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ட்ரக் என்னன்னு கேட்குறாங்க. when the truck moves with acceleration, the force on the block or the box is MA 40 into 2, that is 80 Newton. 40ங்கிறது mass 40 kg, 2 is the acceleration 2 meter per second square. இந்த மாதிரி அது ரிலேட்டிவ் மோஷன்ல பேக்வேர்டு மூவ் ஆகிற போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் கம் இன் டு பிளே. ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிற போது மட்டும்தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் இட் இஸ் mu mg. mu coefficient of friction 0.15 into mass 40 into g10 equal to 60 Newton. இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். therefore net force acting on the block or box is 80 minus 60, that is 20 Newton. This is the backward force and will produce a backward acceleration on the box equal to 20 by 40 equal to 0.5 meter per second square. Net force 20 Newton divided by mass of the box 40 kg equal to 0.5 meter per second square. ஸோ இந்த அக்சலரேஷனோட அது பேக்வேர்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பேக்வேர்டு 5 மீட்டர் மூவ் பண்ணி கீழே விழறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அது வந்து கிவன் பை டிஸ்டன்ஸ் s ஈக்குவல் டு ut plus at ஸ்கொயர் ஃபார்முலா. s ஈக்குவல் டு ut plus half at ஸ்கொயர். s தெரியும், 5 மீட்டர் அது மூவ் ஆகணும். ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 0 plus half into acceleration 0.5 into t square. So t becomes equal to square root of 20 seconds. Therefore in root of 20, that is square root 20 seconds, roughly 4.3 seconds, the block will move backwards and fall from truck. So root 20 seconds la roughly 4.3 seconds la block வந்து backward move பண்ணி ட்ரக்ல இருந்து விழுந்துரும். இந்த ரூட் 20 செகண்ட்ஸ்ல ட்ரக் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணும், ஈக்குவல் டு எகைன் சேம் ஃபார்முலா s ஈக்குவல் டு ut plus half at ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி 0 plus half into ட்ரக்கோட அக்சலரேஷன் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 செகண்ட்ஸ். இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதை கால்குலேட் பண்ணால் 20 மீட்டர். தட் இஸ் த பிளாக் வில் ஃபால் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி 20 மீட்டர் ரீச் பண்ணுற போது பாக்ஸ் வந்து கீழே விழுந்துடும். கொஸ்டின் நம்பர் 5.37. இந்த டிஸ்க் வந்து 33 1/3 ஆர்பிஎம்ல ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இதில் 2 காயின் வச்சுருக்காங்க. ஒரு காயின் வந்து 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர், இன்னொரு காயின் வந்து 14 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர். ரெண்டும் சேம் மாஸ். ஸோ இப்போ இதில் எந்த காயின் வந்து டிஸ்க் கூடவே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், எந்த காயின் வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துடும். இந்த காயினுக்கும் இந்த ரெக்கார்டர் ஆர் டிஸ்க்குக்கும் இடையில கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.15, சேம் ஃபார் போத் த காயின்ஸ். இங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு கீப் தி காயின்ஸ் இன் ரொட்டேஷன் வந்து ப்ரொவைடட் பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த ரெக்கார்ட் அண்ட் தி காயின்ஸ். ஸோ இந்த டிஸ்க் ஆர் ரெக்கார்டுக்கும் காயினுக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த காயின்ஸை வந்து சர்க்குலர் பாத்துலயே மூவ் பண்ணா வச்சுட்டு இருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சர்க்குலர் பாத்துலயே ரொட்டேட் ஆகிற மாதிரி வைத்திருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. தென் ஆர்பிஎம் தெரியும், அதுல இருந்து ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுவோம்.
33 1 by 3 revolutions per minute is 100 by 3 rpm. இது வந்து divided by 60 revolutions per second. ஒரு revolutionல 2 pi radian angle sweep ஆகுது, rotate ஆகுது. அதனால 2 pi ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா angular velocity per second கிடைச்சிருச்சு. that is 10 by 9 pi. இந்த காயின்ஸோட மாஸ் mனு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டர் அவே இருக்கிற காயினுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்குறோம். mv ஸ்கொயர் பை ஆர் mr ஒமேகா ஸ்கொயர். m is m only, r வந்து 0.04 மீட்டர், தட் இஸ் 4 சென்டிமீட்டர் இன்டு ஒமேகா ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் திஸ் 100 by 81 இன்டு பை ஸ்கொயர். இதை கால்குலேட் பண்ணால் 0.487 மீட்டர். இந்த காயின் விச் இஸ் 14 சென்டிமீட்டர் எவே, அது சர்க்குலர் பாத்திலேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எகைன் mr ஒமேகா ஸ்கொயர், ஆர் ஒன்லி சேஞ்சிங். இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே 14 சென்டிமீட்டர், ஸோ 0.14 மீட்டர். இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 1.704 m. ஃபார்மர் கேஸில் ரெக்வயர்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0.487 m. மீட்டர்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மாஸ் ஆஃப் த காயின்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் காயின் நட் 4 சென்டிமீட்டர் அவே 14 சென்டிமீட்டர் அவே, ரெண்டு காயின் மேலேயும் சேம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஈக்குவல் டு மியூ எம்ஜி ஈக்குவல் டு மியூ வந்து 0.15, m is m only, g is 10 ஈக்குவல் டு 1.5 m. 4 சென்டிமீட்டரில் இருக்கிற காயினுக்கு 0.487 m தான் required centripetal force. Frictional force வந்து 1.5 m is larger than the required centripetal force. அதனால இந்த காயின் வந்து இந்த டிஸ்க் கூடவே இந்த சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த காயினுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் 1.704 m. ஆனால் frictional force between this coin and the record is only 1.5 m. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்க முடியாது. அதனால திஸ் காயின் வில் மூவ் அவே அண்ட் ஸ்லிப். ஸோ த அதர் காயின் வில் ஸ்லிப். கொஸ்டின் நம்பர் 5.38. யூ மே ஹவ் சீன் in a circus a motorcyclist driving in a vertical loop inside a death well, that is a hollow spherical chamber with holes so the spectators can watch from outside. That is a vertical circular path. So ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து சர்க்கஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் பாத்தில் இப்படி வேகமாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சேம்பர், அதில் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தட் ஸ்பெக்டேட்டர்ஸ் கேன் சீ த்ரூ இட். ஸோ இவர் வந்து ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் பாத்தில் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருப்பாரு வித் இஸ் பைக். ஸோ இவர் வந்து ஒரு சர்டன் ஸ்பீடில் இந்த மாதிரி வெர்டிக்கல் சர்க்கிளில் மேலே போகிறாரு, கீழே வர்றாரு, இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்போ இவர் இந்த மாதிரி மேலே அப்பர் மோஸ்ட் பொசிஷனில் போகிற போது வில் பி அப்சைட் டவுன். இருந்தாலும் அவர் வந்து நாட் ஃபாலிங் டவுன். கீழே இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத போதும் அவர் வந்து இந்த மாதிரி போகிற போது கீழே விழறதில்லை. இந்த மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. எப்படி வந்து இந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து அப்பர் மோஸ்ட் பொசிஷனில் சப்போர்ட் இல்லாத போதும் கீழே விழறதில்லை. தென் இவர் இந்த மாதிரி போகிற போது என்ன மினிமம் ஸ்பீடு இருந்துச்சுன்னா அவர் அப்பர் மோஸ்ட் பொசிஷனில் கீழே விழாமல் அவர் மூவ் ஆவார். இந்த சேம்பரோட ரேடியஸ் சென்டர் டு பெரிஃபெரி 25 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்பர் மோஸ்ட் பொசிஷனில் நார்மல் ஃபோர்ஸ் பிளஸ் எம்ஜி வில் ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர், வேர் n இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். புஷ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிற போது நார்மல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், தட் இஸ் டவுன்வர்ட். த மினிமம் பாசிபிள் ஸ்பீட் அட் த அப்பர் மோஸ்ட் பாயிண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு n ஈக்குவல் டு 0. ஸோ எம்ஜி வில் டெஃபினெட்லி வில் ஆக்ட். அப்பர் மோஸ்ட் பொசிஷனில் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குற ரெண்டு ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் அண்டு எம்ஜி, ரெண்டில் எம்ஜி வில் டெஃபினெட்லி ஆக்ட். அப்போ மினிமம் வெலாசிட்டி எப்போ கிடைக்கும்னா n வந்து 0வாக இருக்கிற போது. தட் இஸ் n 0 ஆயிடுச்சுன்னா எம்ஜி ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆருங்கிற போது v கால்குலேட் பண்ணால் தட் வில் கிவ் த மினிமம் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 into 10 equal to 15.8, that is 16 meter per second approximately. அவர் வந்து மினிமம் 16 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இந்த அப்பர் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிற போது தான் அவர் கீழே விழாமல் ரொட்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வெர்டிக்கல் சர்க்கிளில் போகிற போது ஸ்பீடு வில் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். இங்கே வர்ற போது ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். லோயர் மோஸ்ட் பொசிஷனில் ஸ்பீடு வில் பி ஹையஸ்ட். அகைன் இட் வில் டிக்ரீஸ்
and it will become the minimum, not 0. Then it will again increase and highest will be at the lowermost position. So in the particular case la இந்த பைக்கர் வந்து 16 மீட்டர் per second roughly this will be இதை 3.6 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 56 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போனா தான் அப்பர் மோஸ்ட் பொசிஷன்ல தலையில இருக்கிற போதும் அவரு கீழே விழாம ரொட்டேட் பண்ண முடியும். பை சான்ஸ் இந்த இடத்துக்கு வர்ற போது வெலாசிட்டி 56 கிலோமீட்டர் விட 16 மீட்டர் per second விட குறைவாயிடுச்சுன்னா then he will fall vertically downward. இந்த மினிமம் ஸ்பீடு எப்படி அவரை கீழே விழாம தடுக்குது? ஸோ அந்த மினிமம் ஸ்பீடு இருக்கிற போது தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் n mg will provide the required centripetal force அவர் சர்க்குலர் மோஷன்ல இருக்க முடியும். இந்த ஸ்பீடு வந்து மினிமத்தை விட குறையிற போது mg வந்து நாட் ஓன்லி கிவிங் தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இட் வில் ஆல்சோ புல் டவுன்வார்ட்ஸ், அதனால அவர் விழுந்துருவார். இந்த பைக்கர் இந்த சர்க்குலர் வெர்டிக்கல் சர்க்குலர் பாத்துல வந்து பைக்கை ஓட்டுற போது அப்பர் மோஸ்ட் பொசிஷன் வரும்போது இந்த மினிமம் வெலாசிட்டி எப்படி அவரை கீழே விழாம பாத்துக்குது. ஸோ இந்த மினிமம் வெலாசிட்டி இருக்கிற போது இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் n mg வந்து ஃபுல்லி யூட்டிலைஸ்டு போறதா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதனால mg will not act downward to pull it, ஏன்னா பேலன்ஸ் ஆயிருது. இந்த mg at this point used fully to provide the centripetal force. இதுவே இந்த வெலாசிட்டி கம்மியா இருந்தா then mv square by r will be less than mg ஆயிரும். ஸோ இந்த பேலன்ஸ் mg after providing centripetal force it will pull the biker downward, அதனால அவரு விழுந்துருவார். Question number 5.39. A 70 kg man stands in contact against the inner wall of a hollow cylindrical drum of radius 3 meter rotating about its vertical axis with 200 revolutions per minute. ஒரு hollow cylindrical drum இருக்குது, அதுக்குள்ள ஒரு 70 kg மாஸ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அந்த வாலோட சாஞ்சு நிற்கிறாரு. இந்த ட்ரம் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ் வித் an RPM 200 revolutions per minute. இந்த பர்சனோட கிளாத்திங்க்கும் அந்த வாலுக்கும் பிகாஸ் கான்டாக்ட் இஸ் பிட்வீன் ஹிஸ் கிளாத்திங் அண்ட் த வால் ஆஃப் தி ட்ரம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோஎபிசியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.15. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த பாட்டம் இருக்கிற ஃப்ளோரை சடனாக ரிமூவ் பண்ணால் இந்த பர்சன் வந்து கீழே விழாம இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன மினிமம் ரொட்டேஷனல் ஸ்பீடு இருக்கணும், so that he will not fall. RPM is known, omega calculate பண்ணிடலாம், that is angular velocity. RPM by 60 into 2 pi equal to 10 pi by 3 per second equal to 10.5 radians per second, that is per second only. இந்த ட்ரம் வந்து about its vertical axis இந்த மாதிரி ரொட்டேட் பண்ற போது the drum provides the centripetal force to keep the person in circular motion. ஸோ 70 kg வெயிட் இருக்கிற அந்த பர்சனை வந்து இந்த சர்க்குலர் மோஷன்லேயே வைக்கிறதுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை இந்த ட்ரம்மு வந்து இந்த ரொட்டேட்டிங் ட்ரம்மு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆன் ஹிம் வில் ஆக்ட் டுவார்ட்ஸ் தி சென்டர். எனி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஹிம் இன் திஸ் டைரக்ஷன் மீன்ஸ் ஈக்குவல் நார்மல் ரியாக்ஷன் வில் பி இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். That is due to the centripetal force acting on him towards center, n the normal reaction on him will be mr omega square. So whatever centripetal force keeping him in circular motion, due to that there will be an opposite normal reaction on him mr omega square. That is m is 70 kg into r வந்து 3 into 10 pi by 3 whole square. ஸோ ஒரு நார்மல் ரியாக்ஷன் அவர் மேலே இருக்குது அண்ட் he is in contact with the walls of the drum. அதனால் this will cause a friction between the person and the drum equal to mu into normal force mu into mr omega square. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில்
Normal force is not mg but it is mr omega square. So normal force need not be always vertically upwards. ஸோ எங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அதுக்கு பர்பண்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த மேன் டுவார்ட்ஸ் தி சென்டர். அதனால் நார்மல் ஃபோர்ஸ் வில் பி புஷிங் him away from the center against the wall. This should be greater than or equal to mg, that is his weight. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அவரோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் இந்த friction should be greater than or equal to his weight mg, or mu mr omega square should be greater than or equal to mg. Omega should be therefore greater than or equal to square root of g by mu r. That is g வந்து 10, mu is 0.15 into r வந்து 3 போட்டு calculate பண்ணா it comes to be 4.71 radians per second. Minimum angular velocity required வந்து 4.71 per second. Actually the drum is rotating with an omega with angular velocity 10.5. So required angular velocity விட இது அதிகமாக இருக்கிறதுனால he will not fall when the floor removed. Higher angular velocity இந்த மனிதரை வந்து பாட்டமில் எந்த சப்போர்ட்டும் இல்லாத போதும் எப்படி வந்து ரொட்டேட் பண்ணுற போது ஹோல்டு பண்ணுது. ஸோ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி இந்த மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கிற போது திஸ் வில் ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். இன் டர்ன் திஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் அப்ளை எ நார்மல் ஃபோர்ஸ் ஆன் த மேன் எகைன்ஸ்ட் த வால். ஸோ அந்த வாலுக்கும் இந்த பர்சனுக்கும் இடையில நார்மல் ஃபோர்ஸ் இருக்கிற போது தேர் வில் பி அ ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ இன்டு நார்மல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அவரோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருக்கிற வரைக்கும் he will not fall down. Question number 5.40. ஒரு thin circular loop of radius capital R வந்து rotating about its vertical diameter இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு with an angular frequency omega, that is angular speed. Show that a small bead on the wire loop remains at its lowermost point for omega less than or equal to square root of g by r. இதில் ஒரு சின்ன பீடு வந்து அதோட லோயர் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கணும்னா அந்த ரொட்டேஷன்லையும் இருக்கணும் அப்படின்னா ஒமேகா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி பை ஆரை விட சின்னதாகவோ அதற்கு ஈக்குவலாகவோ இருக்கணும்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. தென் ஒமேகா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g by rன்னு இருக்கிற போது இந்த பீடு சென்டர் கூட ஜாயின் பண்ணுற ரேடியஸ் வெக்டார், இந்த வெக்டாரும் வெர்டிக்கல் டவுன்வார்ட் டைரக்ஷனுக்கு இடையில இருக்கிற ஏங்கிள் என்னவா இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பீடு when rotates along with the circular loop it will rotate about a small circle of radius L. ஸோ இந்த ஸ்மால் பீடு வந்து இந்த ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் எல்லையே ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கணும்னா அதற்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் வில் கிவ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதற்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை இது மேலே ஆக்ட் பண்ணுற நார்மல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு வச்சுக்கிறோம். இந்த நார்மல் ஃபோர்ஸ் எது கொடுக்குதுன்னா இந்த சர்க்குலர் லூப் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ இந்த சர்க்குலர் லூப் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுற போது இட் வில் கிவ் எ நார்மல் ஃபோர்ஸ் ஆன் தி பீட். இட் வில் பி ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் லூப் டு த பீட். எதனால் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் டு பீடு வந்து அந்த நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறோம்? ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் த சர்க்குலர் லூப் வில் பி அட் தி சென்டர். அதனால் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த பீடுக்கு நார்மல் ஃபோர்ஸை கொடுக்குற மாதிரி தெரியும். நார்மல் ரியாக்ஷனை என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எண்ணை வந்து ரெண்டு காம்பனண்டாக ரிசால்வ் பண்ணுறோம். n cos theta then n sin theta. n cos theta will be mg, then n sin theta, that is acting towards the center of the smaller circle of radius L. So this will be the centripetal force to keep the bead in that small circular motion. So ml omega square வந்து n sin theta.
First the equation 1, second வந்து equation 2. Then sin theta will be L by R, capital R. L by capital R, இது equation 3 ன்னு எடுத்துக்கிறோம். Substituting 3 in 2, we get that is ml omega square n sin theta. Sin theta க்கு பதிலா L by R. L cancel ஆயிரும். Therefore n will become m capital R omega square. Equation 1 ல n cos theta equal to mg, n க்கு பதிலா m capital R omega square போட்டோம்னா cos theta will become equal to g by R omega square. Cos theta வந்து less than or equal to 1 ன்னு தெரியும். Cos theta will be equal to 1 when theta equal to 0. That is the lowest position. பீடு வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிற போது theta is 0. Therefore cos theta வந்து 1. Therefore g by R omega square equal to 1 and omega it should be square root of g by R or it should be less. Omega வந்து square root of g by R க்கு ஈக்குவலாவோ அதை விட குறைவாவோ இருக்கிற போது அந்த பீடு வந்து will remain in its lowermost position. Is it clear? When the bead is at its lowest position, theta வந்து 0வா இருக்கும். ஸோ பீடு வந்து lowest positionனா இந்த இடத்துல இருக்கிற போது, ஏன்னா அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனோட coincide ஆயிருது, ஆங்கிள் theta 0 ஆயிருது. அப்போ cos theta 1 ஆயிரும். Corresponding omega value square root of g by r. If omega is less than this, then also the bead will be at the lowest position. ஸோ இந்த ஒமேகாவை விட குறைவாக இருந்தாலும் பீடு வந்து அதே இடத்துல இருக்கும், லோயஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கும். இந்த வேல்யூலேருந்து ஒமேகாவை இன்க்ரீஸ் பண்ண தீட்டா வில் இன்க்ரீஸ், த பீடு வில் ரைஸ் அப்வார்ட்ஸ். தென் ஒமேகா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g by rங்கிற அளவுக்கு இருக்கிற போது ஒமேகா ஸ்கொயர் இஸ் 2g by r. காஸ் தீட்டா வந்து g into r by r into 2g ஆயிரும், ஈக்குவல் டு 1/2. காஸ் தீட்டா 1/2னா தீட்டா இஸ் 60 டிகிரி. ஸோ ஒமேகாவை இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டா theta will become 60 degree. Thanks for watching. Please subscribe to get more videos in the NEET examination point of view.